மகிழ்ச்சி எழுந்தது மகிஷ்மதி அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் கிச்சடி போன வாரத்துல இருந்து உயிர் தெளிஞ்சு இப்பதான் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்து டாக்டர் வந்து பரவாயில்ல பேஷண்ட்டுக்கு இப்ப நினைவு திரும்பிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால நம்மளோட ஓஜி சுஜித் வெல்கம் பேக். இந்த ஓஜி தமிழ்நாடு கிரிக்கெட் கூடிய விரைவில் சிஎஸ்கேவின் மென்டல் கோச்சாக மாறப்போகும் சிஎஸ்கே சுஜித். ஐயா 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 அதாவது இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லக்கூடாது. கிரிக்கெட் கிச்சடி உயிர் தள்ளும் போது இந்தியன் டீம் போய் படுத்துக்குச்சே, அதுக்கு என்ன பண்றது? வெல்கம் பேக் சுஜித் ஆன் கிரிக்கெட் கிச்சடி. ஸோ தேங்க்யூ வெரி மச் உன்னோட டைமுக்காக. ஸ்காட்லாண்ட்ல கடும் குளிர்ல, சென்னையில ஓகேவான குளிர்ல இப்ப 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். இந்தியன் டீம் வந்து நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒயிட் வாஷ் ஆகி இப்ப கௌதம் கம்பி இதை தூக்கி போட்டு மிதிக்கலாமா இல்ல அடுக்கு போட்டு புழக்கலாமா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல ஓஜி கிரிக்கெட்டர் சுஜித் இஸ் பேக். சுஜித் சொல்லு, இந்த ஒயிட் வாஷ் நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் கட்டையை போட்டாவது சமாளிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்கேன். ஒரு மேட்ச்ல தானே தோத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் கேஷுவலா தான் நான் ஆக்சுவல் டெஸ்ட் மேட்சை ஃபாலோ பண்றதை விட்டுட்டேன். சும்மா அவனோட எண்ட் ரிசல்ட் மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தேன். பட் இது பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தா போன வருஷம் நியூசிலாந்து அண்ட் இந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒயிட் வாஷ் அண்ட் இந்தியன் டீமோட ரேட்டிங் வந்து 5வது இடத்துக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஷாக்லாம் பார்த்தேன். ஸோ இது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தவனே ஒயிட் வாஷ் தான் ஆக போறாருன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா கவுஹாட்டில இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. எல்லாருமே வார்ன் பண்ணியிருந்தாங்க. 2 வெடியுமே இந்தியாவுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு அஸ்வின் இல்லாம சொல்லியிருந்தாரு. சொல்ல போனா இது வந்து 30வது டெஸ்ட் வெடியும் நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம இந்தியால மேக்சிமம் பார்த்தா இப்ப இங்கிலாந்துல ஆஸ்திரேலியால எல்லாம் ஒரு 8 டெஸ்ட் வெனியோ 9 டெஸ்ட் வெனியோ இருக்கும். அதுல ஒரு 5 மட்டும் டெஸ்ட் சென்டர்ஸ்னு வச்சுட்டு ரெகுலரா விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி டீம் வந்து ஒரு மாதிரி கோளாறா இருக்கிற சமயத்துல இப்படி ஷெடியூலிங் பண்ணது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸை தூக்கி நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வச்சதுக்கு என்ன குத்து வாங்கணும்ன்றத அப்போ பார்த்தோம். அது இல்லாம மும்பைலயோ வாங்கலையோ நடத்தியிருந்தா அந்த ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும்னு அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப வந்து என்னன்னா, இப்ப அது கவுஹாத்தியில இருக்கு அப்படின்றதுனாலயும் இல்ல அங்க வந்து ஒரு டெஸ்ட் சென்டரை கொண்டு வந்தா இவங்க சொல்றது என்னன்னா அங்க இருக்க ஸ்டேட் டீம்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க. அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கு. பட் இந்த இந்தியன் டீம் வந்து இந்தியன் டீமோட சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஸ்பின்னர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு எல்லாருமே வார்ன் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான்ல தொக்கா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அந்த சைமன் ஆர்மர்ன்றவர் வந்து இதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இந்த வயசுல டீமுக்குள்ள வந்து இந்தியாவே பாகிஸ்தானே தூக்கி சாப்பிட்டு போயிட்டார். சீரீஸ் ஆடினதை பார்த்ததும் இந்த சீரீஸ்ல இவங்க எடுத்திருந்த ஸ்குவாடு பார்த்ததும் கான்ஸ்டன்ட் பேட்டிங் ஆர்டர் சேஞ்சஸ் பார்த்ததும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கருண் நாயர் இல்ல சர்ஃபராஸ் யாருக்காவது திருப்பி ஒரு சான்ஸ் தருவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் முகமது ஷமியை திருப்பி டெஸ்ட் டீமுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா என்னதான் வந்து முகமது சிராஜ் வந்து இந்த இயர்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்காரு ஓவராலா. ஆனா அவரோட ஹோம் ரெக்கார்டுன்னு தனியா எடுத்து பார்த்தா அவர் லிட்டரலி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒண்ணு பவுலே பண்றது இல்ல. அப்படி பவுல் பண்ணாலும் அவர் விக்கெட்ஸே கிடையாது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதுக்கு முன்னாடி அவரோட ரெக்கார்ட் பார்த்தா 0 ஆஃப் 220 ஏதோ, அதாவது 220 ரன் கொடுத்து 0 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்லன்றதான் அவரோட ரெக்கார்ட். சோ அதனால வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த பேட்டிங் சொல்லவே வேணாம். ஒரு 8 விக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த சீரீஸ்ல தான் குல்தீப் யாதவ் ஒரு ரெசிலியன்ஸ் காட்டியிருக்காரே தவிர பும்ராவோ சிராஜோ ஒரு வாக்கிங் விக்கெட் மாதிரி தான். 5 பால் இல்ல 3 பால் தாங்க மாட்டாங்க, பொட்டுன்னு போயிருவாங்கன்னு தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தப்ப பிளேயிங் 11 காம்பினேஷன் ஆக்சுவலா ஓரளவுக்கு டீசென்டா கிராக் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அக்ஷர் பட்டேலே விட முடியாது, குல்தீப் யாதையும் விட முடியாது, வாஷிங்டனே விட முடியாதுன்னு இருக்கப்ப நம்பர் 3 பொசிஷன்ல அங்க தூக்கி கரெக்டா லாக் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து ஒரு லாங் டேர்ம் கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் வந்து பவுலிங் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, அது எல்லாமே ஓகே. சோ இப்ப கில்லு அவைலபிளா இல்ல அப்படின்னா இவங்க வந்து யாராவது ஒரு ஆளு கீழே எடுத்துட்டு ஒரு பியூர் பேட்டர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து அப்படியே அப்ரப்டா ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் ஆயிருக்காது. இப்ப திருப்பி அங்க இருந்து சாய் சுதர்சனை எடுத்துட்டு வந்து அக்ஷர் பட்டேல டிராப் பண்ணி நிதிஷ் ரெட்டியை உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாத சில சேஞ்சஸ். நிதிஷ் ரெட்டி வந்து அந்த எம்சிஜி 100க்கு அப்புறமா ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. அப்படி பார்த்தாலும் அவருக்கு டெஸ்ட் மேட்சஸ்ல சான்சஸ் வேணும், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்னா இந்தியன் பிச்சஸ்ல
நான் தான் சொன்னேன் சிராஜுக்கே விக்கெட் விட மாட்டேங்குது அப்படின்றப்ப நிதிஷ் ரெட்டி என்னத்துக்குன்னு தெரியல. அவங்க சொல்ற லாஜிக் என்னன்னா லெப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க கீழே, அதனால அக்ஷர் பட்டேல் லெப்ட் பிடிக்கிறனால அவரை உட்கார வச்சுட்டு நிதிஷ் ரெட்டி ரைட்ல விளையாடுறதுனால அவரை ஆட வச்சாங்க. அப்ப ஏன் சாய் சுதர்சன் ஆட வச்சீங்க? கருண் நாயரா சர்பராசியா கொண்டு வந்திருக்கலாம். சாய் சுதர்சன் ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல ஒரு 80 அடிச்சாரு, 39 அடிச்சாரு. அப்ப அவர் ஆட வைக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே ஆட வச்சிருந்தா நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்குவாட்ல இருக்கோம், நம்ம தான் இனிமே நம்பர் 3 பொசிஷன் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அவரை தூக்கி ஷஃபிள் பண்ணி அப்ப நம்பர் 3ல வாஷிங்டன், அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல நம்பர் 8, அடுத்த இன்னிங்ஸ்ல நம்பர் 7, இப்படி ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இங்கிலாந்து டூர்ல என்ன சொன்னாருன்னா இந்த டீம் டிரான்சிஷன்ல இருக்குன்னு சொல்லாதீங்க கைஸ், இதுவும் ஒரு இந்தியன் டீம் தான் அப்படின்னாப்ல. இப்ப தோத்து போயிட்டு என்ன சொல்றாருன்னா நாங்க தான் இங்கிலாந்துல ஜெயிச்சோம், நாங்க தான் சாம்பியன்ஸ் ட்ரோபி ஜெயிச்சோம், பேட்டிங்ல மட்டும் டிரான்சிஷன்ல இருந்தாலே கஷ்டம், நாங்க பேட்டிங்லயும் டிரான்சிஷன்ல இருக்கோம், ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லயும் டிரான்சிஷன்ல இருக்கோம்னு வேற மாதிரி விட்டுறாப்ல. சோ இந்த இந்த லாஜிக்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர்ல மென்டாரா இருந்தாப்ல, இது வரைக்கும் அவர் எங்கேயுமே கோச்சிங் பண்ணதே கிடையாது, அவரை தூக்கிட்டு வந்து கோச்சா போட்டீங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, ஐடில ஃபேக் ரெசியூம் ரெடி பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ற மாதிரி ஜாயின் இப்ப இது பண்ணிட்டாங்க எப்படி கோச்சா. இப்ப இது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது கிரெடிட் ஸ்டீலிங் பத்தி பேசிட்டே இருப்பாரு, எம்எஸ் தோனி மட்டும் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லாதீங்க, கேப்டன் மட்டும் தான் ஜெயிச்சாரு அப்படி இப்படின்ட்டு. ஒரு மென்டாரா இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி பண்ணாப்ல, அவருக்கு கிரெடிட்ஸ் போயிடக்கூடாதுன்னு அவரை டீம் விட்டு அடுத்த மேட்ச் அடுத்த இதுல தூக்கி விட்டு மென்டாராலதான் ஜெயிச்சோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு அது மென்டார்ன்றதே மறக்க வச்சு அவர் தான் கோச்சிங் பண்ணாரு நம்ப வச்சு அந்த ரெசியூம் கொடுத்து இங்க வந்து உள்ள வந்து இன்னொன்னு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸும் தெரியும், யார் வந்து இப்ப ஐசிசி கட்டுப்பாட்டுல இருக்கு இல்ல பிசிசிஐ கட்டுப்பாட்டுல இருக்கு, எந்த கட்சின்னு தெரியும், இவர் எந்த கட்சியில இருந்தாருன்னு தெரியும். சோ அந்த அபிலியேஷன்ஸ் வச்சு கேஷுவலா உள்ள வந்துட்டு அப்ப அடுத்து எல்லாரும் என்னன்னா டொமஸ்டிக் மேட்சஸ்ல போய் ஆடுங்க. யாரெல்லாம் ஆடணும்னா விராட் கோலி போய் ஆடணுமா, ரோஹித் சர்மா ஆடணுமா, பும்ராவை தவிர வேற எல்லாரும் ஆடணுமா, ஏன்னா அவரோட ஆக்ஷன் அப்படின்றதுனால எல்லாரும் ஆடணுமா. ஆனா டொமஸ்டிக் மேட்சஸ்ல ஆடுற யாரையுமே இந்த டீமுக்குள்ள எடுக்க மாட்டாங்களாம். இவரோட இந்த ஷஃப்லிங் டீம் செலக்ஷன் வந்து இந்த பரிதாபங்கள் காமெடி மாதிரி, இன்னைக்கு என்ன புளிக்குழம்பு வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, ரசம் வைக்கலாமான்ற மாதிரி இவர் இந்த மேட்ச்க்கு இவர் ஆட வைக்கலாமா, அவர் ஆட வைக்கலாமா, இந்த பொசிஷன்ல இவர் ஆட வைக்கலாமா, இந்த பொசிஷன்ல இவர் திருப்பி மாத்தி விடலாமான்ற இந்த கன்ஃபியூஷன் பொதுவா வந்து இப்போ கேப்டனுக்கு வருமா இல்ல கோச் சொல்லிதான் கேப்டன் இதெல்லாம் பண்ணுவாங்களா, இது எப்படி இது? மேக்சிமம் வந்து இந்த கேம் பிளான்லாம் வந்து கோச்சும் கேப்டனும் சேர்ந்து பண்ணுவாங்க, ஓகேவா. மோஸ்ட்லி இப்ப 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 கிரிக்கெட்டே எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கம்பீர் எரால இது வந்து ஒரு ஃபுட்பால் டீம் மாதிரி ஆயிட்டு இருக்கு, கோச்சோட டாமினன்ஸ் அதிகமா இருக்குது. நல்லா தெரியுது எதனால கில் செலக்ட் பண்ணப்பட்டாரு அப்படின்னா கோச் சொல்றதுக்கு ஓரளவுக்கு உடன்படுவாரு அப்படின்றதுனால. எதனால ரோஹித் கோலி அஸ்வின் எல்லாம் பேக்கப் பண்ணி கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இவங்க கொஞ்சம் தடையா இருப்பாங்க அப்படின்னா. ஏன்னா இல்லைன்னா ஆக்சுவலா பார்த்தா ஓடிஐ கேப்டன்சிக்கு பெட்டர் கேண்டிடேட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. உங்களுக்கு ரைட் ஹேண்டர் தான் வேணும்னா ஸ்ரேயஸ் ஐயர் அந்த அந்த இது அவர் எதனால டீம்ல இருந்தெல்லாம் வெளியே அனுப்பிச்சாருன்றது நமக்கு தெரியும், அந்த வேர்ல்ட் கப் லாஸ்ட்ல ஒண்ணு பண்ணாப்ல அதுல இருந்து. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மெத்தட் வித் மேட்னஸ்ன்பாங்க. இப்ப ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஆஷஸ்ல டிராவிஸ் ஹெட்டை வந்து ஓப்பனிங் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், அவங்கள தானே ஷஃபிள் பண்ணி அனுப்புறாங்கன்னு சொல்லலாம், ஓகேவா. அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு, ஏன் அனுப்பணும், ஏன் இவங்களை இந்த பொசிஷன்ல ஆட வைக்கணும், அவங்களோட மேக்சிமம் பொட்டன்சியலா நம்ம இது பண்ணலாமா, இது வந்து ஆப்போசிஷனை டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி ஒரு மென்டல் கேமா இருக்குமா இப்படின்றதெல்லாம் ஓகே. சம்பந்தமே இல்லாம புஜாரா போனதுக்கு அப்புறமா இது வரைக்கும் எத்தனை பேர் நம்பர் 3 ஆடி இருக்காங்க, சுப்மன் கில்லு, KL ராகுல், கருண் நாயர், சாய் சுதர்சனு, ஒரு ஆள் வாஷிங்டன் சுந்தர், இப்படி இத்தனை பேரை நம்பர் 3 அனுப்புறதுக்கு வந்து இது வந்து T20 கேம் கிடையாது. டிராவிட் வந்து முன்னாடி T20 கேப்டன் ராஜஸ்தான்ல இருக்கிறப்ப இல்ல இர்ஃபான் பதனாலாம் முன்னாடி அனுப்பிச்சு விடுவாங்க. அது வந்து ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் கேம்ல எப்படினாலும் நீங்க கம்பேக் பண்ணிடலாம், எப்படினாலும் ஜெயிச்சிடலாம். டெஸ்ட்ன்றது வந்து ஒரு 5 நாள் நடக்கிறது, நீங்க 4 நாள் நல்லா விளையாடிட்டு ஏதாவது ஒரு செஷன்ல சொதப்பினாலே பஞ்சாயத்து ஆயிரும் எப்போதுமே. ஆனா இப்ப வந்து ஒரு டீம் பேலன்ஸே ஒழுங்கா இல்லாம அவங்களுக்கான ரோல் கிளாரிட்டியே இல்லாம இது ஓப்பனா கேட்டாங்க. இப்ப வாஷிங்டன் சுந்தர் நியூசிலாந்து சீரீஸ்ல பவுலிங் சூப்பரா போட்டிருந்தாரு, ஓகேவா. 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு, 8 விக்கெட்ஸ் எடுத்தாரு, லோவர் டவுன் ஆர்டர்ல பேட்டிங் நல்லா விளையாண்டாரு.
சோ டாப் ஆஃப் த ஆர்டர்ல அவர் அனுப்புனீங்கன்னா, தினேஷ் கார்த்திக் கூட கேட்டார்ல, நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அவர் பேட்டிங்ல தான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா பண்ண முடியும். அப்போ பவுலிங் பிராக்டிஸ் கம்மி ஆகுது அப்படின்னா பவுலிங்ல அவருக்கே கான்பிடன்ஸ் கம்மியாகும். அது வந்து இங்க அப்பட்டமா தெரிஞ்சது. ஏன்னா நல்லா ஃபிளைட் பண்ணி போடுற வாஷிங்டன் சுந்தர் பிளாட்டா தான் போட்டுட்டு இருந்தாரு. இன்னொன்னு ஒரு மேட்ச் நீங்க நம்பர் 3ல சான்ஸ் தரீங்கன்னா அவருக்கு என்ன தோணும்? பேட்டிங்ல அடிக்கலைன்னா ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப வந்து நம்மள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த ஷஃபிளிங் எதுக்கு? சாய் சுதர்ஷன் லாஸ்ட் அவரை வந்து கொண்டு வந்துட்டீங்க. எனிவே டொமஸ்டிக்ல 39 ஆவரேஜ் இருந்து இது வரைக்கும் யாருமே ஆடினது இல்ல. ஏன்னா 55 60 வச்சிருக்கவங்க தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்களெல்லாம் ஸ்குவாட்ல அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், சர்ஃபராஸ்னு சும்மா ஆட வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டு சாய் சுதர்சனை வந்து நீங்க ஆட வச்சிட்டீங்க. ஓகே, அவரும் ஏதோ இப்பதான் ஓரளவு கிராக் பண்ணி அந்த நம்பர் 3 பொசிஷனை ஆடிட்டாரு. அடுத்த மேட்ச் அவரு டிராப்டு. இது என்ன லாஜிக்னே தெரியல. அண்ட் வந்து நம்பர் 3க்கு ப்ராப்பரான ஆள் யார்தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி யாரு இருந்தா? இதுக்கு முன்னாடி கிளியரா தானே இருந்துச்சு அந்த பொசிஷன்ல. புஜாரா இருந்த வரைக்கும் அது கிளியரா இருந்தது. எனக்கு என்னன்னா புஜாராவே அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சிருக்காரு, நான் இன்னும் கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு. அவரை வலுக்கட்டாயம் அனுப்பிச்சு விட்டாச்சு. அவரோட ஃபார்ம் குறைஞ்சது, அவரோட ஆவரேஜ் குறைஞ்சது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஓவராலாவே பார்த்தா இந்தியன் டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து பேட்டிங் ஆவரேஜஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 500 அடிப்பாங்க, 600 அடிப்பாங்க. இப்ப ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சதுதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விசிட்டிங் டீமும் சரி ஹோம் டீமும் சரி சேர்ந்து பார்த்ததுலயே ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சது. விராட் கோலி 200 அடிப்பாரு, இந்த பக்கம் அகர்வால் 200 அடிப்பாரு. இப்ப மொத்த டீமே 100 ரன் 120 ரன் அடிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிப் ஆக தான் செய்யும் ஃபார்ம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்லயும் சரி, இங்கிலாந்து சீரீஸ்லயும் சரி, நியூசிலாந்து ஹோம் சீரீஸ்லயும் சரி, இந்த சீரீஸ்லயும் சரி, புஜாரா இந்த ஸ்டிண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணிருந்திருக்கலாம் ஆக்சுவலா அப்படின்னு தான் தோணுது. பண்ணிருந்தா மேபி மாறி இருக்கும். இல்ல நீங்க நம்பர் 3 வேற டிரான்சிஷனுக்கு போறீங்க அப்படின்னா ஓரளவு ட்ரஸ்ட் பண்ணிருக்கணும். கருண் நாயரை ஹோம் மேட்சஸ் ஆடவே விடல. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க அதே பொசிஷன்ல கண்டினியூஸா ஆட விட்டு ஒரு 4-5 மேட்ச் பாத்துருக்கணும் அப்படின்னு. 4-5 மேட்ச் இல்ல, 4-5 சீரீஸ்லயே பாத்துருக்கேன் ஆக்சுவலா. நம்பர் 3 பொசிஷன்ன்றது ஹோம் சீரீஸ்ல கருண் நாயர் ஆட வச்சிருந்தா கண்டிப்பா அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஏன்னா ரஞ்சி ட்ரோபி எங்க நடக்குது? இங்க எல்லா இடத்துலயுமே நடக்குது. இந்த வென்யூஸ் பத்தி எல்லாமே ஆக்சுவலா மேக்சிமம் தெரிஞ்சவர் அவர் தான். ஆனா அவரை இங்கிலாந்து சீரீஸ்ல கொண்டு போய் ஆட வச்சு இங்க இருந்து டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்ன லாஜிக்? இதுக்கு விமோசனமே இல்லையா? இனிமே என்ன நடக்கும்? அடுத்து யாரு கூட நடக்குது? அடுத்து ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் WTC சாம்பியன்ஷிப்ல இந்தியா குவாலிஃபை ஆகாதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு. இது இப்படியே போச்சு அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களோட கேட் செலவு காட்டப்பட்டதுதான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒரு லாஸ்ட்காக காத்திருக்கிறோம். ஏன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரீஸ் நடக்குது ஸ்ரீலங்கால ஸ்பின்னர்ஸ் எப்படி பவுல் பண்ணுவாங்க, அந்த பிச்சர்ஸ் இந்தியா பிச்சர்ஸோட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அண்ட் அங்க வந்து பயங்கர செட்டான ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. சோ அங்க போய் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலா. ஆல்ரெடி இந்தியா ஸ்ரீலங்கா ஒரு ஓடிஐ சீரீஸோ ஏதோ ஒன்று ஒயிட் வாஷ் ஆனோம் கம்பீரோட இதுல. இதே மாதிரிதான் கண்டினியூ ஆக போகுது. இதே மாதிரி டிரான்சிஷன் பேஸ் இப்படி அப்படின்னு உருட்டிக்கிட்டே இருந்தோம்னா மாட்டிப்போம். அண்ட் இங்க வந்து அஸ்வினோட ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அப்பட்டமா தெரியுது. என்னதான் நியூசிலாந்து சீரீஸ்ல அஸ்வின் இருந்துதான் தோத்தோம் அந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அஸ்வின் மாதிரி இப்ப இந்த சைமன் ஹார்மர் போட்டார் தெரியுமா, சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின்னரு, ஒரு மாதிரி யோசிச்சு எப்ப டர்ன் ஆகும்னு நினைக்கிறாங்களோ அப்ப ஆம்பால் போடுறாரு, ஸ்லைட் பண்றாரு, வேரியேஷன் காட்டுறாரு. ஆனா நமக்கு அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சுன்னா, வாஷிங்டனும் சரி ஜட்டுவும் சரி ரொம்ப குயிக்கா போடுற பவுலர்ஸ் தானே தவிர பெரிய வேரியேஷன்ஸ் இல்ல. அண்ட் வாஷிங்டனோட பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலே என்னன்னு தெரியல, இந்த சீரீஸ்ல வழக்கமா போடுற அளவுக்கு நல்லா போடல பவுலிங். ஆனா அஸ்வின் இருந்திருந்தா அந்த பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸும் கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட்லி அவுட் பிளேடு சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து எவ்வளவு 120 130 தானே சேஸ் பண்ணணும். அதை சேஸ் பண்ண முடியாம நம்ம துவக்கிறோம்னா, ஆல்ரெடி ஒருத்தர் பங்களாதேஷ் கூட இருந்தப்ப ஸ்ரேயஸ் ஐயரும் அஸ்வினும் சேர்ந்துதான் ஜெயிக்க வச்சாங்க. ஆனா இப்ப யாருமே அந்த டீம்ல இல்ல. இப்போ பெரிய ஸ்டேஜ்னா இப்ப கண்டினியூஸான எதிர்ப்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் எழுத ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அப்படின்றப்ப அடுத்த டெஸ்ட் மேட்ச்க்கு டெஃபினட்டாக இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல எந்த சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேணாம், ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணா போதும். அது கோச் தான் பண்ணணும். கோச்சே செலக்டரையும் மட்டும் அட்லீஸ்ட் ரெட் பால் டீமுக்காவது மாத்தினாதான் சரி வரும். ஏன்னா இந்த அப்ரோச் ஒரு கோச் வந்து பேட்டிங் ஆர்டர் ஷஃபிள்லாம் வந்து ரொம்ப நார்மல் தான்.
ஃபிக்ஸ்டு பேட்டிங் ஆர்டர் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இது என்ன மாதிரி மைண்ட் செட்? அப்ப இப்ப அதான் ரவி சாஸ்திரி பயங்கரமா கலாச்சிருந்தாரு. ஹோம் டெஸ்ட்லயே ஜெயிக்காத கோச்சஸ் எல்லாம் ரஞ்சி டிராஃபில போய் கோச்சா இருந்துட்டு திரும்பி வரணும். ஏன்னா இப்ப விராட் கோலி, ரோஹித்துக்கு எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. அந்த மாதிரி இது ஒரு லாஜிக்கே இல்ல. ரஞ்சி டிராஃபில ஆடின பிளேயர்ஸே டெஸ்ட் டீம்ல இல்ல. விஜய் ஹசாரேல ஆடின பிளேயர்ஸ் ஓடிஐல இல்ல. ஐபிஎல் ஆடின பிளேயர்ஸ் மட்டும் T20ல இருக்காங்க. அது ஓரளவு லாஜிக்னு வச்சுக்கலாம். ஆனா ஐபிஎல் ஆடின பிளேயர்ஸ் தான் டெஸ்ட்லயே இருக்காங்க, ஓடிஐலயே இருக்காங்க. ஹர்ஷித் ராணா எல்லா ஃபார்மேட்லயும் இருக்காரு. இது இப்ப அதுக்கு எவ்வளவு விமர்சனம் வந்தது? அதுக்காக என்ன சேஞ்ச் பண்ணாங்களா என்ன? இல்லன்னு அவர் ட்ரஸ்ட் பண்றாங்களா? ஓடிஐல கூட டு சம் எக்ஸ்டென்ட் ஹர்ஷித் ராணா ஒரு யூஸ்ஃபுல்லான ஆளா இருப்பாரு பேக்கப்புக்குன்றது ஒத்துக்கலாம். T20லயே டெஸ்ட்லயும் ஒரு எல்லா மேட்சஸும் ஆட வச்சதுன்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா லாஜிக்கே கிடையாது. அந்த ஹர்ஷ்தீப் தான் வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணணும். அண்ட் இப்ப வந்து இந்த அக்கீப் நபின்னு ஒரு பவுலர் இருக்காரு, அக்கீப் நபின்னு நினைக்கிறேன். அவர் ரஞ்சில எல்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு, எல்லா மேட்சஸும் நல்லா போட்டுருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் பவுலர்ஸ் எல்லாம் ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸா எடுத்துட்டு வரணும். நம்ம நேம்ஸுக்கு மட்டும் பார்த்துட்டு பும்ரா, சிராஜ் தான் எல்லா கண்டிஷன்ஸுக்கும் பண்ணி அவங்களையும் டயர்ட் ஆக்கி இப்ப ஓடிஐ விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. பும்ரா 2023 வேர்ல்ட் கப்போட அவர் ஓடிஐ விளையாடல. இந்த மாதிரி சீரீஸ்ல எல்லாம் வந்து அவரை ஆட வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஓடிஐல ஆடினாரு அப்படின்னா ஆக்சுவலா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து வரப்போற ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்ரீலங்கா மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க T20 மோடுக்கு மாறிடுவாங்க எல்லாரும். வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் IPL ஆகிறப்ப எல்லாரும் மறந்துருவோம். அதனால பிரச்சனை இல்லை. இந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் ஒயிட் பால்ல இந்தியாவோட டாமினேஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை வச்சுக்கிட்டு இதோட லாஸ் எல்லாம் வந்து நாங்க அங்க ஜெயிச்சோம்ல இங்க ஜெயிச்சோம்லன்னா அதான் சொன்னாங்க. ஒயிட் பால் டீமுக்கு வந்து லிட்டரலி கோச்சோட ரோலே ரொம்ப மினிமல் தான். அது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கேம். ஆன் ஃபீல்ட்ல எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் ரொம்ப மேட்டர்ஸ். ஆனா டெஸ்ட் மேட்சஸ்க்குலாம் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களை பத்தின பிளான் என்ன, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இவங்களுக்கு எப்படி ஆடலாம், இப்படி பண்ணலாமா, இந்த பேட்ஸ்மேனுக்கு மேட்சப்ஸ் என்னன்றதெல்லாம் டெஸ்ட் மேட்சஸ்ல தான் அதிகமா வருது. அப்படின்றப்ப ஒயிட் பாலையும் டெஸ்ட் மேட்சஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இதுல சக்சஸ் ஆனதுனால இதுல சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறது வந்து லாஜிக்கே இல்லை. இதே கம்பீர் தான் என்ன சொன்னார்னா சூரியகுமார் யாதவ் டெஸ்ட் மேட்சஸ்ல ஆட வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மைண்ட் செட் என்னன்னு பாத்துக்கோங்க. அவர் இந்த ஃபார்மெட்டுக்கு செட் ஆகக்கூடிய ஆளா அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்க வேண்டியது. ஸோ அடுத்தடுத்த வாரங்கள்ல சுஜித்தோட அவைலபிலிட்டியை வச்சு இன்னும் சில கிரிக்கெட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இந்தியாவுக்கு பாப விமோசனம் கிடையாதுன்றதை மட்டும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. சமத்தியா அடிவாங்க போறாங்க ரெட் பால் ஃபார்மேட்ல டெஸ்ட் மேட்ச்ல அப்படின்னு மட்டும் உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.